السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله وحده والصلاة والسلام على من لا نبي بعده. அன்புக்குரியவர்களே, கண்ணியமானவர்களே, வாழ்க்கையிலே எமக்கு ஏற்படக்கூடிய சந்தர்ப்பங்கள், சந்தர்ப்ப சூழ்நிலைகள், நிகழ்வுகள் எமது மனோநிலையை, மைண்ட் செட் எப்படி இருக்கின்றது என்பதை வெளிப்படுத்தும். நாம் எப்படியான நிலைமையில் இருக்கின்றோம் என்ற உண்மையான தோற்றத்தை வாழ்க்கையிலே ஏற்படக்கூடிய சந்தர்ப்பங்கள், சந்தர்ப்ப சூழ்நிலைகள், நிகழ்வுகள் ஒரு மனிதனை பற்றிய தோற்றத்தை வெளிப்படுத்தும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹதீஜா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களை திருமணம் முடித்த பொழுது அவர்களுக்கு தனது அடிமையை கிஃப்டாக கொடுத்தார்கள். அவரது பேர் ஸெய்த் இப்னு ஹாரிஸா ரலியல்லாஹு அன்ஹு. இவர்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்தில் இருக்கின்றார்கள் என்ற செய்தி இவர்களது வாப்பா குடும்பத்துக்கு கேள்விப்பட்டது. இவரை எடுப்பதற்காக வேண்டி வருகின்றார்கள். கல்பு கோத்திரத்தினர் வந்து சொன்னார்கள், எங்களது மகன் ஸெய்த் உங்களிடத்தில் தான் இருக்கின்றார். நீங்கள் நல்லதை செய்யக்கூடியவர்கள், மக்களுக்கு உதவி செய்யக்கூடியவர்கள், நீங்கள் ஸெய்தை தந்து விடுங்கள். வேண்டிய அமௌண்ட்டை நாங்கள் தந்து அவரது அடிமைத்தனத்தை நாங்கள் ரிலீஸ் பண்ண ரெடியாக இருக்கின்றோம் என்றார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், நான் ஸெய்திடத்தில் கேட்கின்றேன், அவர் விரும்பி உங்களிடத்தில் வந்தால் எந்த பணமும் வேண்டாம், இல்லாமல் தந்து விடுகின்றேன். அவர் என்னை சூஸ் பண்ணினால் என்னிடத்தில் இருக்க விரும்புவதை என்னால் தர முடியாது என்றார். கண்ணியமானவர்களே, ஸெய்தை பார்த்து கேட்டார்கள், ஸெய்த் இதோ வாப்பாவும் சாச்சாவும் இருக்கிறார், தெரியுமா இருக்கிற? ஓ, வாப்பாவும் சாச்சாவும் இருக்கின்றார். சொன்னார்கள், உங்களது விருப்பம் என்றார்கள். சொன்னார் ஸெய்த் இப்னு ஹாரிஸா ரலியல்லாஹு அன்ஹு, யா ரசூலல்லாஹ், உங்களை விட சிறந்த ஒரு சுஹ்பத்தை, சிறந்த ஒரு மனிதனை வாழ்க்கையில் பார்த்ததே இல்லை. உங்களை விட வேறொருடத்தில் இருப்பது எனக்கு விருப்பம் கிடையாது. சுப்ஹானல்லாஹ், எவ்வளவு பெரிய ஒரு ரிலேஷன்ஷிப்பை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கட்டி எழுப்பினார்கள். உடனே வாப்பாவும் சாச்சாவும் கேட்டார், ஸெய்த், நீங்கள் உபூதியத்தை, அடிமைத்தனத்தை நீங்கள் சூஸ் பண்ணுகின்றீர்களா சுதந்திரமான வாழ்க்கையை விட என்று கேட்டார். சொன்னார்கள், இவர்தான் உலகத்திலே மிகச் சிறந்த மனிதர் என்ற கருத்துப்பட சொன்னார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், இவர் எனது மகன் என்றார்கள். இஸ்லாத்துக்கு முன்னால் நடந்தது. அதற்கு பின்னால் அல்லாஹு தஆலா ஆயத்தை இறக்கி, யாரையும் நீங்கள் பெற்றெடுக்காமல் மகனாக பிள்ளைகளாக எடுத்துக்கொள்ள முடியாது, அவர்களை பிள்ளைகள் என்று நீங்கள் கூப்பிட முடியாது, உங்களுடன் அந்த பிள்ளைகளின் பெயரை இணைத்து எட் பண்ணி நீங்கள் கூப்பிட முடியாது என்று அல்லாஹ் தஆலா ஆயத்தை இறக்கி அந்த உறவை பின்னால் மாற்றினார். என்ன சொல்ல வருகின்றோம் கண்ணியமானவர்களே? வாழ்க்கையிலே நடக்கக்கூடிய சில நிகழ்வுகள் மனிதன் எப்படிப்பட்டவன் என்பதை உண்மையான முறையிலே வெளிப்படுத்தும். அல்லாஹ் தஆலா உலகத்திலே எம்மை சோதிப்பதும் நாம் எப்படி இருக்கின்றோம் என்ற குவாலிட்டியை வெளிப்படுத்துவதற்காக வேண்டி. இதே குர்ஆனிலே அல்லாஹ் தஆலா சொல்லி காட்டுகின்றார், வலனபலுவன்னகும், உங்களை நாங்கள் சோதிப்போம், ஹத்தா நஅலமல் முஜாஹிதீன மின்கும் வஸ்ஸாபிரீன், உங்களில் யார் உறுதியாக இருந்து அல்லாஹ்வுடைய மார்க்கத்தை நிலைநாட்டக்கூடியவர்கள், உறுதியாக பொறுமையுடன் இருக்கக்கூடியவர்கள், வனபலுவ அஹ்பாரக்கும், உங்களது செய்திகளை பார்ப்பதற்காக வேண்டி, அதை செக் பண்ணுவதற்காக வேண்டித்தான் உங்களுக்கு சோதனைகளை ஏற்படுத்துகின்றோம் என்று அல்லாஹ் தஆலா சொல்லி காட்டி இருக்கின்றார். அன்புக்குரியவர்களே, கண்ணியமானவர்களே, வாழ்க்கையிலே ஒரு முஃமினுக்கு சோதனை வரும் பொழுது எப்பொழுதுமே உறுதியாக இருப்பார், தடமாற மாட்டார். அவன் வாழ்க்கையிலே அல்லாஹ்வுடைய ஏற்பாடை பொருந்திக் கொள்வார். சில சகோதரர்களை பார்த்தோம், அல்ஹம்துலில்லாஹ், அவர்கள் உறுதியாகவே இருக்கின்றார்கள். யாரெல்லாம் உறுதி இல்லாமல் இருக்கின்றார்களோ அவர்களுக்கும் நாம் அல்லாஹ்வுடைய ஏற்பாடு, இதைவிட சிறந்ததை அல்லாஹ் தருவான். ஒரு சோதனை வந்தால் இதற்கு பின்னால் நிச்சயம் பெரும் ஒரு வெற்றி இருக்கின்றது என்ற ஆறுதலை, என்ற உறுதியை, என்ற ஒரு மோட்டிவேஷனை நாம் இந்த சந்தர்ப்பத்திலே கொடுக்க வேண்டும். நிச்சயம் சோதனை வந்தால் வெற்றி இருக்கின்றது. சோதிக்கப்பட்ட ஒரு சகோதரருடன் பேசிக்கொண்டிருந்தேன். அவருடைய வியாபாரத்தை இழந்திருக்கின்றார். கண்ணியமானவர்களே, நிச்சயம் அடுத்த வருடம் வரும் பொழுது அல்லாஹ் இதைவிட சிறந்ததை தந்திருப்பார். அதை நிச்சயம் நாம் உணர்வோம். நாடு எந்த நிலைமையிலே இருக்கின்றதோ அதை விட சிறந்த ஒரு நிலைமைக்கு நாடு மாறிவிடும். இந்த சந்தர்ப்பம் அல்லாஹ் நம்மை சோதிக்கின்றான். நாம் எப்படி இருக்கின்றோம்? உறுதியாக இருந்து அல்லாஹ்வின் பக்கம் திரும்புகின்றோமா? இல்லை நாம் சடைவடைந்து அல்லாஹ்வை மறந்து வாழுகின்றோமா?
என்பதை அல்லாஹ் சோதிக்கக்கூடிய ஒரு கட்டமாக இருக்கின்றது. எனவே அல்லாஹ்வின் பக்கம் என்று ஒரு நாள் நாம் போக இருக்கக்கூடியவர்கள். உலகத்தில் இருக்கக்கூடிய சோதனைகள் அனைத்தும் டெம்பரரியானது, தற்காலிகமானது. உலகமே அழிந்துவிடும். உலகத்தில் இருக்கக்கூடிய நாமும் நமக்கு கொடுக்கப்பட்ட அனைத்தும் அழிந்து போய்விடும். ஆகிரத் என்பதுதான் நிரந்தரமானது. எனவே மார்க்கத்திலே உறுதியாக இருந்து அல்லாஹ்வுடைய ஏற்பாடை நாம் பொருந்திக் கொண்டு நாம் வாழ்வதற்கு முயற்சிப்போம். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அனைவருக்கும் உறுதியான ஈமானை தந்தருள்வானாக. வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.